உங்கள் அரும்பாக்கம் திருப்பூர் காட்டன் சென்டரில் ஆனந்த ஆடி அதிர்ஷ்ட ஆடி பவுடர் கிரேப் சாரீஸ் ரூ 499 ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தங்கம் பட்டு சில்க்ஸ் ரூ 849 ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆண்களுக்கான கேஷுவல் ஷர்ட்ஸ் 6 சட்டைகள் 999 மட்டுமே. மென்ஸ் கொரியன் பேண்ட்ஸ் 799 ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பாய்ஸ் டி ஷர்ட்ஸ் 5 டி ஷர்ட் 599 மட்டுமே. ஓட்டோ 30 முதல் 70% வரை தள்ளுபடி. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இங்கிலாந்து விமானத்தில் ஒலித்த அல்லாஹு அக்பர் கோஷம் கடந்த சில நாளாவே வைரலா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சாமானிய மக்களுமே இஸ்லாமியர்கள் இந்த அளவுக்கு தீவிரவாத ஒரு மனநிலையில இருப்பாங்களா, இப்படி இல்லாம தீவிரவாதிகள் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ பெரிய அளவுல வைரலா இருக்கு. இது சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்துல இருந்து கிளம்பின விமானம், லண்டன் லூட்டன் ஏர்போர்ட்ல இருந்து இங்கிலாந்துல இருந்து கிளம்பின ஒரு விமானம் மேல போயிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு அந்த விமானத்துல ஒரு நபர் பாத்ரூம் போறாரு. பாத்ரூம் போயிட்டு இருந்த நபர் திடீர்னு திரும்பி வந்துட்டு அங்கிருந்து கத்துறாரு, நான் அந்த விமானத்துல நான் பாம்பு வச்சிருக்கேன், உடம்பு ஃபுல்லா பாம்பு வச்சிருக்கேன், இப்போ இந்த விமானம் வெடிக்க போகுது, டெத் டு ட்ரம்ப், டெத் டு அமெரிக்கா, ட்ரம்புக்கு மரணம் உண்டாகட்டும், அமெரிக்காவுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கோஷம் போடுறாரு. இந்த மாதிரி விமானத்துல பாம்பு வச்சிருக்கிறேன், அவன் ட்ரம்ப் கொல்லப்படணும் அப்படிங்கிற மாதிரி இப்படியாப்பட்ட கோஷம்லாம் எழுப்பிட்டு அல்லாஹு அக்பர் திரும்ப திரும்ப அந்த நபர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த விமானத்துல பயணம் செஞ்ச பிரயாணிகள் இதை ஒரு கட்டத்துல பார்த்ததுக்கு அப்புறம் இவன் எந்த பாம்பை வச்சிருக்காம தெரியல, இவன் ஒரு டம்மி பீஸ், ஒரு அட்டகத்தி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதில் அந்த விமானத்துல இருந்த ஒரு நபர் என்ன செஞ்சாரு, டக்குன்னு எகிரி போய் அவனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சி பரப்பரன்னு 4 வச்சு கீழே படுக்க வச்சு அவனை லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விமான ஊழியர்கள் இவங்க எல்லாரும் வந்து அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி உடனடியா விமானத்தை கொண்டு போய் லண்டன் லூட்டன் ஏர்போர்ட்ல கொண்டு போயிட்டு அந்த நபரை ஏர்போர்ட் போலீஸ்ட ஒப்படைக்கிறாங்க. அவரை கைது செஞ்சு அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அவரை போய் ஒப்படைக்கும் போதுதான் இந்த நபர் அல்லாஹு அக்பர் கோஷமிட்ட அந்த நபர், இந்த நபர் ஒரு இஸ்லாமியரே கிடையாது, இவர் ஒரு முஸ்லீமே இல்ல அப்படின்ற உண்மை தெரிஞ்சது. இப்படி எல்லாம் அல்லாஹு அக்பர் கோஷம் போட்ட இந்த நபருடைய பேர் அபய் நாயக் அப்படின்னு சொல்றதா இவருடைய பேர். அப்ப அபய் நாயக்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு இஸ்லாமிய வெறுப்போட இப்படி எல்லாம் பிளைட்ல போயிட்டு அல்லாஹு அக்பர்னு கத்தணும், நான் வெடிகுண்டு வச்சிருக்கேன் வெடிச்சிரும் இப்படி எல்லாம் மிரட்டிட்டு அல்லாஹு அக்பர் கோஷம் போட்டோம்னா இஸ்லாமியர்கள் எல்லாரும் தீவிரவாதிகள் எல்லாரும் நினைப்பாங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் தீவிரவாதிகள் நினைப்பாங்க சொல்லி இஸ்லாத்தின் மேல பழி சொல்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாட்டோட இவ்வளவு ஒரு இஸ்லாமிய போபியோட ஒரு அந்த கேடுகட்ட நாய் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருக்கிறான். அதாவது என்னன்னா, இது எப்படியும் நம்மளை இப்படி கத்துறோம்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அரெஸ்ட் பண்றது எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும் அப்படிங்கிறது அவனோட டார்கெட். ஏன்னா அந்த வீடியோல அதனாலதான் அவன் டெத் டு ட்ரம்ப்னு சொல்லிடுறான். ட்ரம்ப்புக்கே ஒரு மிரட்டல் கொடுக்கறால இது கண்டிப்பா உலக அளவுல இந்த வீடியோ வைரல் ஆகும். இது உண்மை தெரியறது யாரோ ஒரு சிலருக்கு தான் உண்மை தெரியும். அபய் நாயக் அவனோட பேருங்கிறது யாரோ சிலருக்கு தான் அந்த உண்மை தெரிய போகுது. ஆனா உலகம் முழுக்க இந்த வீடியோ போகும்போது இதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க, எவ்வளவு தீவிரவாதிகள் பாருங்க, இந்த பாய்ங்களே தீவிரவாதி தான்ப்பா, பாரு அவ்வளவு பிளைட்ல போயிட்டு குண்டு வச்சிருக்கிறேன், ட்ரம்பை கொல்ல போறேன்னு சொல்லி இப்படி எல்லாம் செயல்படுறாங்களே சொல்லி உலகளாவிய அளவுல இஸ்லாத்தின் மேல ஒரு பழியை சுமத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு ஒரு கேடுகட்ட காரியத்தில் ஈடுபட்டிருக்கான். அவன் எப்படி ஒரு பிளான் பண்ணானோ அதே மாதிரிதான் இங்க மீடியாக்களுமே இந்த செய்தியை வெளியிட்டாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, ரொம்ப தூரம் நம்ம போவேனா, இந்தியா டுடேல இந்த செய்தியை வெளியிடுறாங்க. இந்தியா டுடேல இந்த செய்தியை போடும்போது அல்லாஹு அக்பர் முழக்கம், ட்ரம்புக்கு செய்தி அனுப்பிய இங்கிலாந்து விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த செய்தி அவங்க தலைப்பு போடும்போது அல்லாஹு அக்பர் கோஷம் போடுறாங்க, ட்ரம்புக்கு மிரட்டல் கொடுக்குறாங்க, வெடிகுண்டு மிரட்டல் வச்சிருக்கான், அந்த நபர் அல்லாஹு அக்பர் முழக்கம் போட்டான் அப்படின்னு சொல்லி மொட்டையாத அந்த செய்தி எழுதுறாங்க. அந்த செய்தியோட நம்ம போய் பார்த்தோம்னா செய்தியோட கடைசியில தான் அவரோட பேர் அபய் நாயக் அப்படின்னு சொல்லி குட்டியோண்டு ஒரு ஓரத்துல எழுதி வச்சிருக்காங்க. இது மாதிரி செய்திகள் வெளியிடும் போது இப்ப இந்த செய்தியை பெரும்பாலான மக்கள் நம்ம ஒரு செய்தியை ஸ்க்ரால் பண்ணும்போது வெறும் தலைப்புகளா பாக்குறவங்க தான் அதிகம். அந்த தலைப்பு யாரோ ஒருத்தர் தான் அந்த தலைப்பை ஓபன் பண்ணி படிக்க போறாங்க. அப்ப அந்த தலைப்புல பார்க்கும்போது அல்லாஹ் அக்பர் கோஷம் போட்டிருக்கான், பிளைட்ல வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கான், ட்ரம்புக்கு மிரட்டல் கொடுக்கான், இதை கோடிக்கணக்கான மக்கள் இந்த செய்திகளை பார்க்கும்போது சார் அந்த பாய்ங்க எப்ப பார்த்தாலும் தீவிரவாத காரியத்தை செஞ்சுட்டே இருக்காங்களேப்பா அப்படின்ற மனநிலை தான் மக்களுக்கு உருவாகும். ஆனா இந்தியா டுடே மாதிரியான மீடியாக்கள் இது மாதிரி செயல்பட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்தியா டுடே தானே மோடிஜி 400 பார்னு சொல்லும் போது அடா ஜே நீங்க 400 பார்லாம் இல்ல, நீங்க 420 இடங்கள்ல ஜெயிப்பீங்கன்னு சொல்லி அவர் எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு கருத்து கணிப்பு வெளியிட்ட சேனல் இந்தியா டுடே. ஆனா சில நியாயமான ஊடகங்களை இங்க இருக்கதான் செய்யுது. த ஸ்க்ரால் இந்திய அளவுல இருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஊடகங்கள்ல ஒரு முக்கியமான ஊடகம் த ஸ்க்ரால் இந்த செய்தி எப்படி எழுதுறாங்க அப்படின்னும் போது, விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல், அல்லாஹு அக்பர் முழக்கமிட்ட நபர் கைது, அவருடைய பெயர் அபய் நாயக் என்று அடையாளம் காணப்பட்டார். செய்தியோட தலைப்பிலே இந்த விஷயத்தை எழுதுறாங்க. இந்த மாதிரி விமானத்தில் அல்லாஹ் அக்பர் கோஷம் போட்டாரு, வெடிகுண்டு மிரட்டல் விட்டாரு, அவர் கைது செய்யப்பட்டாரு, அவருடைய பெயர் அபய் நாயக் அப்படின்றத செய்தியோட தலைப்பிலே இந்த செய்தியை வைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம், நீ மக்களுக்கு இந்த செய்தியை நீ சொல்றனா இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஒருத்தன் எவ்வளவு இஸ்லாமிய வெறுப்பு அவனுக்குள்ள வேரூன்றி போயிருந்தா இந்த அளவுக்கு ஒரு பொய்யா வேஷம் போட்டு இப்படியாப்பட்ட காரியத்தை செய்யறானா
அவனோட அந்த பொய்யை தான் நீ ஃபர்ஸ்ட் தலைப்பா வைக்கணுமே தவிர இது மாதிரி அல்லாஹ் அக்பர் மட்டும் செய்தியில வச்சுட்டு வெடிகுண்டு மிரட்டல மட்டும் வச்சுட்டு அவனோட பேரை தூக்கி கடைசியில தூக்கி போடுவோம்னா இது ஊடக தர்மம் கிடையாது. இங்க இந்த ஸ்கிரால் செஞ்சாங்க பாருங்க, இதுதான் ஊடக தர்மம். இதே சம்பவம் தானே மகாத்மா காந்தியோட கொலையோட நேரத்தில் நடந்துச்சு. மகாத்மா காந்தியை நாதராம் கோட்சேன்னு சொல்லக்கூடிய அந்த தீவிரவாதி மகாத்மா காந்தியை சுட்டு கொன்னுட்டான். அந்த சுட்டு கொண்டு முடிச்சது உடனே நாடு முழுக்க ஒரு பெரிய அளவில் ஒரு வதந்தி கிளம்புது. முகமது இஸ்மாயில் சொல்லக்கூடிய ஒரு நபர் காந்தியை சுட்டு கொண்டுட்டான், இஸ்லாமியர்கள் காந்தியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிரியேட் ஆகி நாடு முழுக்க பல இடங்கள்ல கலவரம் நடக்குது, இஸ்லாமியர்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுது. இப்படி எல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல ஜவஹர்லால் நேருக்கு இந்த சம்பவம் தெரிய வருது. ஜவஹர்லால் நேரு இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே இது ஒரு வகுப்புவாத கலவரமா மாத்த பாக்குறாங்களே, ஒரு மத ரீதியான பிரச்சனையா மாத்த பாக்குறாங்களேன்னு சொல்லி அன்னைக்கு மவுண்ட்பேட்டன் பிரபு, ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாம் ஒன்னா கலந்து ஆலோசிச்சுட்டு ஜவஹர்லால் நேரு அன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோல இந்த செய்தி அறிவிக்கிறாரு, மகாத்மா காந்தி கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்ற செய்தி, அந்த மரண செய்தி அறிவிக்கும் போது ஜவஹர்லால் நேரு எப்படி அறிவிக்கிறார்னா, மகாத்மா காந்தி கொல்லப்பட்டார், கொன்றது ஒரு இஸ்லாமியன் கிடையாது, கொன்றது நாதுராம் கோட்சே எனக்கூடிய ஒரு இந்து தான் கொண்டாரு அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அன்னைக்கு எப்படி ஒரு நியாயமான ஒரு செய்தியை வெளியிட்டாரோ அதே மாதிரி தான் த ஸ்கிரால் இன்னைக்கு ஒரு நியாயமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இது மாதிரியான ஆள்மாறாட்டம் செஞ்சு இஸ்லாமியர்கள் மேல பழி போடுறது இருக்குல்ல, இது ஏதோ இந்த அபய் நாயக்கன் சொல்லக்கூடிய இந்த நபர் மட்டும் செய்யல, இது மாதிரியான சதி திட்டங்கள் இன்னைக்கு நாடு முழுக்க நடந்துட்டு இருக்குது. அதுக்கு நான் சில உதாரணங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். 2019 காலகட்டம், அதாவது 2019 டிசம்பர் 2020 ஆரம்பம், இந்த காலகட்டத்தில் தான் சிஏஏ போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப நாடு முழுக்க இந்த போராட்டம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த போராட்டத்தை குலைக்கணும், இந்த போராட்டம் பத்தி மக்கள் மத்தியில் ஒரு தப்பான எண்ணத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக சங்கிகள் பல திட்டங்கள் கொண்டாங்க. அந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல முராதாபாத்துடைய பகுதியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க இஸ்லாமியர்களுடைய போராட்டம் நடக்குது. கரெக்டா வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுக்கு பிறகு இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யறாங்க. சிஏஏ எதிர்த்து ஜனநாயக ரீதியா ரொம்ப நியாயமான போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் பார்த்தோம்னா திடீர்னு அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல கள்ள தூக்கி எறிறாங்க. ட்ரெயின் போது அந்த ட்ரெயின்ல கள்ள தூக்கி எறிறாங்க. இந்த செய்தி நாடு முழுக்க எப்படி செய்தி பரவுதுன்னா, சிஏஏவை எதிர்த்து இஸ்லாமியர்கள் போராட்டம், ரயில் மீது கல்லு வச்சு ரயில்களில் போன பயணிகளுக்கு காயம், இப்படின்னு சொல்லி செய்தி வெளியாகும் போது அப்ப இவங்க ரொம்ப கொடூரமா தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த செய்தியை பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் மனசுல விதைஞ்சது. அதுக்கப்புறம் அங்க உண்மைத்தன்மை என்ன, இவங்க என்னைக்குமே இஸ்லாமியர்கள் இப்படி ஒரு ஜனநாயக, ஏன்னா இஸ்லாமியர்கள் ஒரு போராட்டம் பண்ணும்போது இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்கன்னா தமுமுக, எஸ்டிபிஐ, தௌஹீத் ஜமாத் இது மாதிரியான அமைப்புகள் போராட்டம் செய்யும் போது போராட்டம் செஞ்சு முடிச்சோன்னே அங்க இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா இதுதான் இஸ்லாம் கத்து கொடுத்த மாண்பு. ஆனா இப்படி ட்ரெயின் மேல கள்ள தூக்கி எறியறது இஸ்லாமியர்கள் இந்த காரியம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி முர்ஷிதாபாத் போலீஸ் என்ன செய்யறாங்கன்னா இது சம்பந்தமா டீட்டெயில் விசாரிக்கும் போது அப்ப அந்த கள்ள தூக்கி எரிஞ்சாங்க பாருங்க, அவங்க யாருன்னு பார்த்தோம்னா பாஜகவுடைய தொண்டர்கள். குறிப்பா அதுல கைது செய்யப்பட்ட ஒரு 5 பேரை கைது செய்யறாங்க. அதுல முக்கியமான ஒரு நபர் அபிஷேக் சர்க்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜகவுடைய ஒரு தொண்டர். இவன் என்ன பண்றான், 5 பேருமே தலையில தொப்பி போட்டுக்கிறான், 5 பேருமே லுங்கி போட்டுக்கிறான், தலையில தொப்பியை போட்டுக்கிட்டு லுங்கி போட்டுக்கிட்டு இஸ்லாமியர்கள் மாதிரியே அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்க போய் கல்லெறியக்கூடிய ஒரு வேலை. இப்படி பண்ணோம்னா இஸ்லாமியர்கள் ஒரு கெட்ட பெயர் ஏற்படும் அப்படின்றதுக்காக இந்த காரியங்களை செஞ்சாங்க. இதோட உண்மைத்தன்மை விசாரிச்சு இதை உண்மையில கல்லெறிஞ்சவன் யாரு, அவனுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு சொல்லி இந்த டெலகிராஃப் இது சம்பந்தமா அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஆர்டிகல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த உண்மை செய்தி அங்க கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால்ல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு மம்தா பானர்ஜி இதை பத்தி பேசினாங்க. இதுதான் பாஜகவுடைய அரசியல், இப்படிதான் மக்களை மதத்தால கூறு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க இந்த இஸ்லாமிய சமூகம் ரொம்ப நியாயமான முறையில தான் போராட்டம் செய்யறாங்களே தவிர அதுல கல்லெறிறது, இந்த போராட்டத்தை கலவரமா மாத்துறது எல்லாமே பாஜகவுடைய சதி திட்டம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி இதை பத்தி அந்த நேரத்தில் பேசியிருந்தாங்க. ஏன்னா அந்த சிஏஏ போராட்டம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மோடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, போராட்டக்காரர்களை நீங்க அவங்களோட ஆடையை வச்சு நீங்க அடையாளம் கண்டுக்கலாம். ஏன்னா இஸ்லாமியர்கள் தொப்பி தாடி வச்சு போராட்டம் பண்ணுவாங்க, புர்கா போட்டு போராட்டம் பண்ணுவாங்க. அந்த போராட்டக்காரர்களை, ஏன்னா டெல்லியில அந்த டைம்ல ஒரு கலவரமே ஏற்பட்டுச்சு, இந்த போராட்டக்காரர்களை அவர்களை ஆடையை வைத்து நீங்க அடையாளம் கண்டு கொள்ளலாம் சொல்லி மோடி ஒரு வார்த்தை சொல்றாரு. உடனே சங்கிகள் என்ன பண்றாங்க, அதே மாதிரி இஸ்லாமியர்கள் மாதிரி ஆடையை வச்சுக்கிட்டு அங்க போய் கலவரம் பண்றது, கள்ள தூக்கிறது, இது மாதிரி. அப்ப ஒட்டுமொத்தத்தில் இவங்களோட நோக்கம் என்னன்னா இஸ்லாமியர்கள் ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா எங்களுடைய டார்கெட். அடுத்து இப்போ 2023 அக்டோபர் மாசத்துல நடந்த ஒரு சம்பவம். ஒரு நபர், ஒரு இஸ்லாமிய அடையாளம் கொண்ட ஒரு நபர், தாடி வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு நபர் ஒருத்தர் வீடியோ போடுறாரு. அதுல பார்த்தோம்னா அந்த டைம்ல ஹரித்வார்ல அந்த சாமியார்கள் மாநாடு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஹரித்வார் அந்த மாநாடு குறித்தும் இந்துக்களை குறித்தும் குறிப்பா பிராமணர்கள் குறித்தும் ரொம்ப கொடூரமான கருத்துக்கள் பேசுறாரு. உங்களை அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய அடையாளம் கொண்ட ஒரு நபர், அவருடைய பேரு ஜாவித் ஹுசேன் பேர்ல ஒரு நபர் இப்படி ஏற்பட்ட விருப்பு பேச்சுகள் பேசுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த போலீஸ் விசாரிக்கிறாங்க, உத்தரகாண்ட் போலீஸ் இதை விசாரிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆனிச்சுன்னா, இந்த வீடியோ அன்னைக்கு பெரிய அளவுல வைரலா போகுது. எந்த அளவுக்கு வைரல்னா, சங்கிகளுடைய மீடியா இருக்கக்கூடிய சுதர்சன் டிவி, இந்த சுதர்சன் டிவியோட ஓனர் இதை ட்விட்டர்ல எடுத்து அந்த வீடியோ போட்டுட்டு, பாருங்க இஸ்லாமியர்கள் எவ்வளவு அராஜகம் பண்றாங்க, சேவ் உத்தரகாண்ட், சேவ் ஹரித்வார் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட்டு அன்னைக்கு இந்த செய்தியை பாருங்க பெரிய அளவுல பரப்புறாங்க. ஐயோ இஸ்லாமியர்கள் இவ்வளவு கொடூரமானவங்களா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு செய்தி பரப்பப்படுது. அதுக்கப்புறம் காவல்துறை இந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி தீர ஆராயும் போது
அந்த வீடியோல ஒருத்தர் ஜாகிர் ஹுசேன் ஜாவித் ஹுசேன் ஒருத்தர் பேசினார் இல்லையா, அவரு யாருன்னு பார்த்தோம்னா அவரோட உண்மையான பேர் திலீப் பாகேல் அப்படின்றது அவருடைய பேர். இந்த நபர், இந்த திலீப் பாகேல் யாருன்னா இவர் ஒரு பிச்சைக்காரரு, அந்த ஏரியால பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்ட போயிட்டு நான் உனக்கு இவ்வளவு பணம் தரேன், நான் சொல்ற மாதிரி நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த நபரை கூட்டு வந்து ஆல்ரெடி அவர் பிச்சை எடுக்கிறதால தாடியெல்லாம் சேவ் பண்ணாம அப்படியே கிடக்குது. அவர் தலையில ஒரு தொப்பியை கவுத்து விட்டுட்டு அவரு இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸோட விசாரணையில இந்த நபர் பிச்சை எடுக்கக்கூடிய நபர், இவர் இஸ்லாமியர் கிடையாது, இவரோட பேர் திலீப் பாகேல் அப்படின்ற உண்மைத்தன்மை வெளிவந்து அதுக்கப்புறம் போலீஸ் அந்த விஷயத்துல நடவடிக்கை எடுத்தாங்க. அதே மாதிரி 2023 பிப்ரவரி மாசத்துல மகாராஷ்டிராவில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த 2023ங்கிறது ராமர் கோயில் திறந்த புதுசு. அந்த டைம்ல ராமர் கோயில் பெரிய அளவுல பேசப்பட்ட நேரத்துல திடீர்னு ஒரு மிரட்டல் செய்தி ஒண்ணு வருது. இந்த மாதிரி ராமர் கோயில் திறந்திருக்கீங்களா, இந்த ராமர் கோயிலை நாங்க வெடி வச்சு தகர்க்க போறோம், அந்த ஒட்டுமொத்த ஏரியாவே மைதானமாக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் வருது. இந்த மிரட்டல் யார் அனுப்புறான்னு பார்த்தா பிலால் அப்படின்ற ஒரு பேர்ல எப்படி ஒரு மெசேஜ் வருது. அப்புறம் உடனே போலீஸ், ஏன்னா ராமர் கோயில் அன்னைக்கு நாடு முழுக்க பெரிய செய்தியா பார்க்கும் நேரத்துல பிலால் என்ற பேர்ல எப்படி ஒரு மிரட்டல் வரவும் மகாராஷ்டிரா போலீஸ் வேகமா இது யார் அனுப்புனா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அதுக்கடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் போலீஸோட விசாரணையில தெரிய வருது அனில் ராம்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி, இவன் தான் இந்த மாதிரியான மிரட்டல் கொடுத்திருக்கான். இஸ்லாமியர்கள் பேர்ல அப்படி ஒரு மிரட்டல் கொடுத்தா அது ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக இவன் தொப்பி தாடி எல்லாம் போட்டுக்கிட்டு இது மாதிரியான மிரட்டல் கொடுத்திருக்கான். கடைசியில விசாரணையில அவன் பேர் பிலால் கிடையாது, அனில் ராம்தாஸ் அவனுடைய பேர் அப்படின்றது தெரிய வந்தது. அவனோட வீட்டுல போலீஸ் போய் விசாரணை செய்யும் போது 2 குரான்கள் அவனோட வீட்டுல இருக்கு. 2 குரான்கள் 2 தொப்பி அவன் வீட்டுல இருந்துட்டு இது மாதிரி இஸ்லாமிய அடையாளத்தோடு தான் இது மாதிரியான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம், இவன் ஒரு சங்கி அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல இன்னொன்னு நம்ம நோட் பண்ணணும், அந்த அவன் ஒரு பொய் பரப்புனால அந்த பேர் பிலால்ன்ற பேர்ல பயன்படுத்தினான். இங்க நம்ம நுங்கம்பாக்கத்துல சுவாதி கொல்லப்பட்ட ஒரு விபரம் ஒன்று நடந்துச்சு. சுவாதியோட கொலை வழக்கு நடக்கக்கூடிய நேரத்துல அன்னைக்கு நடிகர் YG மகேந்திரன் அவர் ஒரு அந்த கால சங்கி, அவர் உடனே என்ன பண்ணாரு, சுவாதியை கொலை பண்ணது பிலால் மாலிக்கு, பிலால் தான் சுவாதியை கொண்டுட்டாருன்னு சொல்லி ஆரம்பத்துல ஒரு பொய்யை ஒன்று பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த பிலால்ன்ற பேர் மேல எங்களுக்கு அந்த காலத்துல எல்லா சங்கிகளுக்கும் ஒரு கண்ணு போல இருக்குது. அதே மாதிரி 2022 நவம்பர் மாசத்துல உத்தரப்பிரதேசல இதே மாதிரி ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு. இந்த 2022 நவம்பர் அப்படிங்கிறது டெல்லியில அஃப்தாப் ஷாரதா அந்த கேஸ் பெரிய அளவுல பேசப்பட்டது. அதாவது அஃப்தாப் ஷாரதான்னு சொல்லி 2 பேரும் லிவின்ல வாழ்ந்தாங்க. 2 பேரும் குடிபோதையில அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததால ஷாரதாவை இந்த அஃப்தாப் கொன்னுட்டு உடனே பீஸா ஆக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாடியை கடத்தலாம்னு சொல்லி யோசிச்சான். அப்புறம் கைது செய்யப்பட்டான். உடனே சங்கிகள் இது லவ் ஜிஹாதுன்னு சொல்லி ஒரு பொருளையை பரப்புனாங்க அந்த கேஸ். அந்த டைம்ல ஒருத்தன் ஒரு வீடியோ ஒன்று போடுறான், நல்ல முஸ்லீம்கள் மாதிரியே தாடி வச்சுட்டு என்னோட பேர் ரஷீது, அந்த அஃப்தாப் கொண்டா பாருங்க, அது ரொம்ப கரெக்டான காரியம், ரொம்ப அருமையான காரியம் செஞ்சிருக்கான், இஸ்லாத்தோட காரியத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கான், இது மாதிரி தான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பேர் ரஷீதுன்னு சொல்லி நல்ல அழகா தாடியெல்லாம் வச்சுட்டு இந்த வீடியோ போடுறான். அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்ட நபர் யாருன்னு சொல்லி போலீஸ் விசாரணை செய்யறாங்க. அந்த போலீஸோட விசாரணையில இவன் பேர் ரஷீது கிடையாது, இவன் பேர் விகாஸ் குமார் அப்படிங்கிறது புரிய வந்தது. அதுக்கப்புறம் போலீஸ், உத்தரப்பிரதேச போலீஸ் இந்த விகாஸ் குமாரை கைது பண்ணி அவரை ஜெயிலில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் அடைச்சதுக்கு அப்புறம் உத்தரப்பிரதேச ஜெயில உளுந்த வடை சாப்பிட்டு இருந்தாரு. இது எல்லாத்துக்கும் மேல கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். 2017 காலகட்டத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்து கோவில்களுடைய வளாகங்கள், கோவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இறைச்சிகளுடைய கழிவுகள், கோழிக்கறி, ஆட்டுக்கறி, இதோட கழிவுகள் இருக்கும் இல்லையா, இந்த கழிவெல்லாம் கோவில்களுடைய வாசல்ல, கோவில் பகுதிகளில் அங்கங்க தூக்கி போடப்படுது. இது ஏதோ ஒரு கோயில் 2 கோயில்ல நடக்கல, தொடர்ந்து ஒரு மாசமாவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. இந்த ஒரு மாசமா இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. உடனே அங்க செய்தியில சோசியல் மீடியால ஒரு செய்தி பரவுது, இஸ்லாமியர்கள் தான் வேணும்னே இந்த மாதிரி கோயில் வாசல் அது மாதிரியான கழிவுகளை போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனையா மாறிட்டே வருது. அப்ப இந்த சம்பவத்தை பண்ணது யாருன்னு சொல்லி கேரளா போலீஸுமே பெரிய அளவுல தேடி இருக்காங்க. எவன் இந்த மாதிரி செஞ்சிருப்பான் அப்படின்னு தேடும் போது அப்பதான் அந்த கழிவுலாம் தூக்கி போறாருல அவர் மாற்றவர் யாருன்னா பாஜகவுடைய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் தலைவராக இருக்கக்கூடிய கிரீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். இந்த கிரீஷ் கேரளா கேட்டரிங் சொல்லி ஒரு கேட்டரிங் சர்வீஸ் நடத்துறாரு. இந்த கேட்டரிங் சர்வீஸ்ல மிச்சமாகக்கூடிய அந்த கறியோட கழிவுகள் இருக்கும் இல்லையா, இந்த கழிவு எல்லாமே ஏன் வேஸ்டா தூக்கி போடணும், அங்கங்க போட்டு ஒரு மத கலவரத்தை தூண்டி இல்லாம சொல்லி கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் அங்கங்க தூக்கி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இது ஒரு தூக்கி போடக்கூடிய நேரத்துல கையங்கலமா பிடிச்சது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர்கள். அவங்க தான் அவனை கையங்கலமா பிடிச்சி போலீஸ்ல போய் ஒப்படைச்சாங்க. போலீஸ்ல ஒப்படைச்சதுக்கு பிறகுதான் இவங்களே இது மாதிரியான காரியத்தை பண்ணி இது மாதிரியான மதம் ரீதியான பிரச்சனைகளை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற உண்மை தன்மை தெரிய வந்தது. ஆக மொத்தத்துல இது மாதிரி பல சம்பவங்கள் நாடு முழுக்க நடந்துட்டு இருக்குது. இஸ்லாமியர்கள் மேல பொய்யை பரப்பணும், ஒரு வதந்தியை கிரியேட் பண்ணணும், இஸ்லாமியர்களை எதிரிகளாக காட்டினா மட்டும்தான் இந்துக்களுடைய ஓட்டை ஒட்டுமொத்தமா அறுவடை செய்ய முடியுன்றதுக்காக இங்க பல சதிகள் இங்க சங்கிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாதிரி இஸ்லாமியர்கள் பேர்ல இது மாதிரி இவங்க என்னென்ன காரியங்கள் செய்யறாங்கன்றத என்னால இந்த மாதிரி 100கணக்கான செய்திகள் காட்ட முடியும். அவ்வளவு செய்தி நான் பேக்கப் வச்சிருக்கேன். வீடியோட லென்த் போயிட வேணாம்ன்றதுக்காக நான் சில செய்திகள் இந்த இடத்துல காட்டிட்டு இருக்கேன். ஏன் உத்தரப்பிரதேசல நடந்த ஒரு சம்பவம், உத்தரப்பிரதேச அலகாபாத்ல 2016 அந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்த விஹெச்பியை சேர்ந்த சில நபர்கள், விஹெச்பியை சேர்ந்த அபிஷேக் யாதவ்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் விஹெச்பியோட மாவட்ட செயலாளராக இருக்கிறான்.
இவன் என்ன பண்ணா முஸ்லீம் பெண்கள் மாதிரி புர்கா போட்டுக்கிட்டு அங்க ஒரு கூட்டத்துல போய் பொம்பளைங்க மத்தியில போயிட்டு கண்ட சில்மிசமான வேலையை செய்யறது. அதுக்கப்புறம் அவனை கையங்களமா பிடிச்சி புர்கா உள்ள இருக்கிறது ஆம்பளை, அதுவும் விஹெச்பியை சேர்ந்தவன் அப்படின்றது தெரிஞ்சோன்னா நல்ல செவிலு மேலேயே 4 வச்சு அங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்க. இதே மாதிரி இப்ப நடந்துச்சு. இப்ப கடந்த மே மாசம் பார்த்தோம்னா 2 மாசத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச ஷாம்லியோட பகுதியில ஒரு கோயில் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு புர்கா போட்டுக்கிட்டு ஒரு உருவம் போகுது. புர்கா போட்டுட்டு ஒரு பெண் மாதிரி போகும்போது பார்த்தோம்னா கோயில் இருக்கக்கூடிய பகுதிகள் இது அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்கள் பாக்குறாங்க. புர்கா ஓகே, ஆனா நட உடம்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சந்தேகமா தெரியுது, முகத்தை ஃபுல்லா மறைச்சிருக்குது, ஏதோ சந்தேகமா தெரியுது, இது ஒரு பொம்பளை மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு முகத்தை தூக்கி பார்த்தோம்னா அது ஒரு ஆம்பளை. அதுவும் இது சம்பவம் நடக்குது உத்தரப்பிரதேச ஷாம்லில. இந்த உள்ள ஒருத்தன் வந்தா பாருங்க, பொம்பளை கெட்டப்பு போட்டு வந்தானே, இவன் ஹரியானாவை சேர்ந்தவன். அவனோட பேர் சுனில்ன்றவன் தான் இது மாதிரியான புர்கா போட்டு கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் அவனோட பிளான் என்ன, கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் ஏதாவது ஒரு அசம்பாவித செயல்கள் ஏதாவது பண்ணிட்டோம்னா ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒரு புர்கா போட்ட பொண்ணு தான் இது மாதிரி பண்ணிட்டா அப்படின்ற ஒரு பேர் உருவாகும், இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இது மாதிரி வேலை செஞ்சான். ஆனா அவனுடைய செயல்பாடுகளாலே உள்ளூர் மக்கள் அவனை கண்டுபிடிச்சு கையங்கலமா போலீஸ்ல போய் ஒப்படைச்சாங்க. இது மாதிரி நாடு முழுக்க பல சம்பவங்கள் நடக்குது. இது மாதிரி களத்துல போய் இது மாதிரியான சம்பவங்கள் புர்கா போட்டுட்டு முஸ்லீம் மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டு களத்துல போய் பல வகையான இந்த மாதிரி கோளாறு வேலைகள் செய்யறாங்க. இன்னும் சிலர் சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா வீடியோ போட்டுட்டு முஸ்லீம் மாதிரியே கெட்டப் போட்டுக்கிட்டு இது வந்து என்னோட பேட்டா, இது என் பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இது மாதிரி தான் இஸ்லாம் எங்களை பொண்ணையே கல்யாணம் பண்ண சொல்லுன்னு சொல்லி இது மாதிரியான பொய் செய்திகளை ஃபேஸ்புக்கில் இது மாதிரி வாட்ஸ்அப்பில் இது மாதிரி சோசியல் மீடியாவில் பரப்புறானுங்க. கொரோனாவுடைய காலகட்டத்தில் முஸ்லீம் மாதிரியே கெட்ட போட்டுட்டு கொரோனா பரவுது, அதனால எனக்கு கொரோனா இருக்குது, நான் எச்சியை தடவி இந்த ரூபா நோட்டில் தடவுறேன், இந்த ரூபா நோட்டு யார் கைக்கெல்லாம் போதும் அவங்களாம் கொரோனா பரவிடும், நான் ட்ரெயினில் போய் எச்சியை தடவி எல்லாம் தொற்றுவேன்னு சொல்லி எப்படியெல்லாம் ஒரு நேரத்தில் வேஷம் போட்டு வீடியோக்கள் போட்டாங்களோ இது மாதிரியான சதி செயல்கள் இன்னைக்கு நாடு முழுக்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நமக்கு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் நம்மளால காட்ட முடியும். அதனால இது மாதிரியான செய்திகள் எந்த ஒரு செய்தி நம்ம முன்னாடி வந்தாலும் அதோட உண்மைத்தன்மை ஆராய வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏதோ நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டோம் அப்படி இல்லாம நமக்கு வரக்கூடிய செய்திகள் அதோட உண்மைத்தன்மை ஆராய வேண்டியது முக்கியம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த உண்மைத்தன்மை ஆராயாம தான் ட்ரெயின்ல ஒருத்தன் அல்லாஹ் அக்பர் கட்டிட்டான், ஃபிளைட்ல ஒருத்தன் அல்லாஹ் அக்பர் கத்திட்டான்னு சொல்லி மேம்போக்கா அந்த செய்தியை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த செய்தியோட உண்மைத்தன்மையை பார்க்கும்போது தான் அவனோட பேர் அபய் நாயக்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கீதா அது மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்கான்றது புரிய வருது. அதனால எந்த செய்தியா இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மை தீர ஆராய்ஞ்சு அடுத்தவங்களுக்கு பரப்புங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். Peraak